பேசும் கலை வளர்ப்போம். நாள் 38. பேச்சுக்கலை 64. கலை 38. விழாவின் நோக்கத்தோடு பேசுதல். எந்த விழாவும் ஒரு நோக்கத்தோடு அமைக்கப்படுகிறது. அதனை பேச்சாளர் கருத்தில் கொண்டு பேச வேண்டும். அரிசி இருந்தால்தான் நெல், இல்லை என்றால் அது பதர். விழாவின் நோக்கத்தை வலியுறுத்தும் வகையிலும் கேட்பவரை சென்று சேரும் முறையிலும் பேச்சு அமைய வேண்டும். கோல் என்றாலே ஜி குட், ஓ ஆப்பர்ச்சுனிட்டி, ஏ அச்சீவ்மெண்ட், எல் லைஃப் என்று பொருள் கொள்ள வேண்டும். நமது ஆசைகள் ஒரு இலக்கை நோக்கும் சிந்தனைகளாக மிளிர வேண்டும். எந்த தலைப்பில் பேசினாலும் அந்த விழாவின் நோக்கம், அந்த விழாவை அமைக்கும் நிறுவனத்தின் சிறப்பு இவற்றை எடுத்துச் சொல்ல வேண்டும். ஓர் ரோட்டரி கிளப்பிற்கு போய் குடும்ப நலம் என்ற தலைப்பில் பேசும்போது தலைப்பை ஒட்டி மட்டும் பேசக்கூடாது. அந்த சங்கத்தின் சிறப்பு மற்றும் அது குடும்ப நலத்திற்கு செய்யும் சேவை பற்றியும் சொல்ல வேண்டும். ஒரு ஊனமுற்றோர் நலவாழ்வில் என்னும் விழாவில் பேசும்போது பின்வருமாறு கூறினேன். பாரடைஸ் லாஸ்ட் என்ற காவியம் படைத்த கவிஞன் மில்டன் ஒரு குருடர். உலகை வெல்ல முயற்சித்த நெப்போலியன் ஒரு குட்டையர். அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் ஒரு கால் ஊனமானவர். திரைப்படத்தை கண்டுபிடித்த எடிசன் ஒரு செவிடு. எழுத்தாளர் கல்கியோ ஒரு ஆஸ்துமா நோயாளி. ஊனம் உடலில் தான், அறிவில் இல்லை, சாதனையில் இல்லை. சாதாரணமானவர்களையும் சாதனையாளராக மாற்றுவதுதான் சிறந்த சேவை. தனக்கென வாழுகின்ற உயிர்கள் ஒரு சில காலம்தான் வாழுகின்றன. ஆனால் பிறருக்காக வாழுகின்ற இந்த நிறுவனம் சரித்திரத்தில் வாழ்கின்றது. ஒரு கூட்டத்தில் சொன்னேன், சந்தோஷமாக இருக்க வீடு இல்லாததால் இங்கு உறுப்பினரானவர் சிலர், வீடு சந்தோஷமாக இல்லாததால் உறுப்பினரானவர் மற்றவர். நாம் எல்லாம் ஒரு பிரச்சனையோடு தான் இங்கு கூடியிருக்கிறோம். இவ்வாறு அந்த விழாவின் நோக்கமறிந்தும் விழா நிறுவனத்தினருடைய நோக்கமறிந்தும் நாம் அவசியம் பேச வேண்டும். கலை 38 நிறைவடைந்தது. நாளை 39 சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.